டிவிகே ஆட்சிக்கு வந்தா ஊழலற்ற ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. எப்படி நம்புறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் இதே தான் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் வருமானம் வருது, அந்த வருமானத்துல இருந்து இவ்வளவுதான் செலவு பண்றாங்க, இவ்வளவு மிச்சம் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு நமக்கு தெரிய வந்தா ஒரு நம்பிக்கை வரும். அதைத்தான் விஜய் கன்னியாகுமரியில் நடந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் ஃபைனான்சியல் அக்கௌண்டபிலிட்டி ரியல் டைம், அதாவது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம எல்லாருமே எவ்வளவு வரி பணம் கட்டுறோம், எவ்வளவு கடன் வாங்குறாங்க, இந்த பணத்துல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்கு எப்ப எந்த விஷயத்துக்கு செலவு பண்றாங்கன்றத ரியல் டைமா பொதுமக்களாகிய நம்ம கூட பகிர போறேன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு செலவு பண்றாங்க, உண்மையிலேயே ஊழல் பண்றாங்களா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட, ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சியோட ஒரு கவர்மெண்ட்டை பண்ண முடிஞ்சா அந்த கவர்மெண்ட்ல கண்டிப்பா ஊழலே இருக்காதுன்றதுதான் எங்களோட கருத்து. 23ஆம் தேதி நடக்க போற எலெக்ஷன்ல கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் நாங்க ஊழலே பண்ணல, நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் சொல்ற கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் இவங்க ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ற 8000 கோடி, 4000 கோடி, 10,000 கோடி எங்க போகுதுன்னு கூட தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் டேஷ்போர்ட் கொண்டு வரும்போது நம்ம எல்லாருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டுற ஒரு ரூபாக்கும் எங்க செலவு பண்றாங்கன்னு தெரிய வருதுன்னா உண்மையிலே பெரிய விஷயம். மாற்றம் நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு வாக்களியுங்கள்.